ஹெல்த்தி ரமலானோட டே 2 தான் இன்னைக்கு சஹருக்கு 2 சப்பாத்தி மீடியம் சைஸில் வித்தவுட் ஆயில் எடுத்துக்கிட்டேன். ப்ரோட்டீனுக்காக சிக்கன் பெப்பர் போட்டு செஞ்சுருந்தேன். அது கூட ஃபைபருக்காக கேரட் எடுத்துக்கிட்டேன். நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன். இந்த டீ குடிக்காமல் மட்டும் என்னால் சஹர் வைக்கவே முடியல. அதனால் டீ மட்டும் குடிச்சிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குடிச்சிட்டேன். இஃப்தாரோட டைமில் இந்த ஃப்ரிட்ஜை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆகலை. அதை செப்பரேட் வீடியோவாக போடுறேன். இன்னைக்கு இஃப்தாருக்கு என்னெல்லாம் பண்ணியிருந்தோம்னா, பிளாக் சன்னா பாயில் பண்ணி எனக்கு ராவா தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்படி மெஷர் பண்ணி தான் நான் சாப்பிடுவேன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பட்டி டிங்கரிங் வேலை பார்த்தா தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தனியாக செஞ்சுட்டு அது கூடவே ஜூஸ்க்காக பீட்ரூட்டும் கேரட்டும் வச்சு ஒரு ஜூஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் கொஞ்சம் ஜிஞ்சருமே ஆட் பண்ணியிருந்தேன். முக்கிய குறிப்பு சுகர் ஆட் பண்ணிடக்கூடாது. நான் என்ன பண்ணாலும் என் தம்பிக்கு ஒரு பங்கு கொடுத்தாகணும். அதனால 2 கிளாஸில் பண்ணியாச்சு. இன்னைக்கான இஃப்தார் மெனு இதுதான். பாயில் பண்ண 2 எக்கோட ஒயிட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் என்னோட இஃப்தார் மெனு. இதெல்லாம் வச்சு எப்படி நோன்பு திறக்கிறதெல்லாம் யோசிக்க கூடாது. கொஞ்சம் மாற்றி யோசி, எல்லாமே ஈஸி. இதே